எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குது. அதனால் யூடியூப்பில் வந்து ஒரு சேனலை பார்த்து இந்த டிஷ்ஷை நான் வந்து இன்றைக்கி செஞ்சேங்க. பன்னீர் கிரேவி தான் நான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி செஞ்சேங்கிறத காட்டுறேங்க. ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதோட பார்த்திங்கன்னா சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், நல்லா பெரியசாக இருக்கிற வெங்காயத்தை 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், மீடியமாக ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதுங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட சில மசாலா பொருட்கள்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. தென் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது கூட நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக. அது போக அது காரமும் இருக்காது. இதை நல்லா அந்த தவாவில் போட்டு பெரட்டி விட்டுக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்சியில் வச்சு நல்லா ஒரு ஓட்டி அதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. அது கூட இப்போ ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான தயிர். அந்த தயிரை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த தயிர் நல்லா பிரிஞ்சு மறுபடியும் எண்ணெய் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுருக்க பன்னீரை பார்த்திங்கன்னா க்யூபாக சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ அந்த நெய்யோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக அந்த ஒவ்வொரு இதாக உரிச்சு அதோட போட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு குடமிளகாய் இருந்தால் நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளும், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு அந்த மசாலா வந்து அதோட ஒட்டணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அதோட இந்த பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பன்னீர் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நிறையா வேண்டாம். நல்லா கிரேவி கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் தெரியுது பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இந்த பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் யூடியூப் பார்த்து செஞ்சேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.